ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு இஸ்ரோ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரோனா என்னன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வினாவிடை பார்க்கலாம். இஸ்ரோ அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நாசா அப்படிங்கிறது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இஸ்ரோ பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். நாசாங்கிறது தேசிய ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி நிர்வாகம். இஸ்ரோங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அண்ட் நாசாங்கிறது யூஎஸ்ல உருவாக்கப்பட்டது. இயர் பார்த்தீங்கன்னா 1969 இஸ்ரோ உருவாக்கப்பட்டுச்சு அண்ட் 1958 தான் நாசா உருவாக்கப்பட்டது. அண்ட் இஸ்ரோங்கிறது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் அண்ட் நாசாங்கிறது ஒரு விண்வெளி நிர்வாக நிறுவனம். ஏர்லியரா, அதாவது இஸ்ரோ அப்படிங்கிறத நேம் வர்றதுக்கு முன்னாடி இது என்ன நேம்ல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா INCOSPAR இன்கோஸ்பேர்னு இருந்துச்சு. அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு. இது பார்த்தீங்கன்னா 1962 ஜவஹர்லால் நேருவால் நிறுவப்பட்டது. இஸ்ரோவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதாவது தலைமையகம்ங்கிறது பெங்களூரில் இருக்குது. அண்ட் இஸ்ரோ உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 1969. அண்ட் இஸ்ரோவோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் சோம்நாத். அதாவது ஜனவரி 15, 2022 டாக்டர் எஸ் சோம்நாத் அவர்கள் தான் சேர்மனாக இருக்காங்க. அண்ட் 2022க்கு முன்னாடி சிவன் அவர்கள் தான் டாக்டர் சிவன் அவர்கள் தான் சேர்மனாக இருந்தாங்க. அண்ட் இஸ்ரோவில் பல வசதிகள் இருக்குது. அதில் ஒன்றும் விண்வெளியில் ஒரு சிறப்பு ஆய்வுத்துறைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம். லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சென்டர் எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா அகமதாபாத். அண்ட் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். வாங்க கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது? இப்போதான் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும். விடை ஆகஸ்ட் 15, 1969, ஆப்ஷன் பி. இஸ்ரோவின் முதல் தலைவர் யார்? விடை ஆப்ஷன் சி, விக்ரம் சாராபாய். இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் யார்? இதுவும் இப்போதான் இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விடை ஆப்ஷன் சி, ஸ்ரீதர் சோம்நாத் அவர்கள். அதாவது ஜனவரி 15, 2022 தான் சோம்நாத் அவர்கள் சேர்மனாக இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஜனவரி 2018 2022 வரைக்கும் டாக்டர் சிவன் அவர்கள் தான் இஸ்ரோவோட சேர்மனாக இருக்காங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? விடை ஆப்ஷன் பி, விக்ரம் சாராபாய். இஸ்ரோவுக்கு முன் இருந்த நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா இன்கோஸ்பார். அதாவது இப்பதான் பார்த்தோம், INCOSPAR. இஸ்ரோவின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஸோ விடை உங்களுக்கு தெரியும். விடை ஆப்ஷன் பி, பெங்களூர். இஸ்ரோ ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது? விடை ஆப்ஷன் ஏ, கல்பனா 1. அதாவது கல்பனா 1 என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் 2002 அன்று துருவ செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனத்தை பயன்படுத்தி ஏவப்பட்ட முதல் பிரத்யேக வானிலை செயற்கைக்கோள் ஆகும். DRDOவின் தலைமையகம் எங்குள்ளது? விடை ஆப்ஷன் பி, நியூ டெல்லி. அதாவது DRDO அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இது இந்தியாவின் இராணுவத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது. இஸ்ரோவின் முதல் சந்திர பயணத்தின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி, சந்திராயன் 1.
1975 ஏவப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது? விடை ஆப்ஷன் ஏ ஆரியபட்டா. இது சோவியத் யூனியனால் ஏப்ரல் 19, 1975 ஏவப்பட்டது. இந்த செயற்கைக்கோளுக்கு கணித மேதை ஆரியபட்டா என பெயரிடப்பட்டது. PSLV என்றால் என்ன? விடை ஆப்ஷன் பி துருவ செயற்கைக்கோள் ஏவு வாகனம். தகவல் தொடர்புக்கான இந்திய செயற்கைக்கோள் அமைப்பின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் பி INSAT. INSAT. ASLV இன் முழு வடிவம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ ஆக்மெண்ட் செய்யப்பட்ட செயற்கைக்கோள் ஏவு வாகனம். GSLV இன் முழு வடிவம் என்ன? விடை ஆப்ஷன் ஏ ஜியோசின்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவு வாகனம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ASLV மற்றும் SLV, PSLV மற்றும் GSLV இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சேட்டிலைட்டை எடுத்துட்டு போறதுக்கு உண்டான ஒரு ராக்கெட், அதாவது லான்ச்சிங் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. IRNSS இன் முழு வடிவம் என்ன? விடை இந்திய பிராந்திய வழிசெலுத்தல் செயற்கைக்கோள் அமைப்பு. இந்தியா எந்த ஆண்டு தனது செவ்வாய் பயணத்தை ஏவியது? அதாவது மங்கள்யான் ஏவியது எந்த ஆண்டுன்னு கேட்குறாங்க. விடை ஆப்ஷன் சி 2013. அதாவது மார்ஸுக்கு அனுப்பப்பட்ட சேட்டிலைட் எந்த வருடம்னு கேட்குறாங்க. மங்கள்யான் அனுப்பப்பட்டது பார்த்தீங்கன்னா 2013. டாக்டர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எந்த இடத்தில் உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம். நிலவில் நீர் இருப்பதை எந்த இஸ்ரோ வெற்றிகரமாக கண்டறிந்ததுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ சந்திராயன் 1. உள்நாட்டு ஏவுகணை வாகனத்தை பயன்படுத்தி முதலில் ஏவப்பட்ட இந்திய செயற்கைக்கோள் எது கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோகிணி. செயற்கைக்கோள்களை ஏவுவதில் பல்துறை மற்றும் நம்பகத்தன்மைக்கு பெயர் பெற்ற இஸ்ரோ ஏவுகணை எது? விடை ஆப்ஷன் பி BSLV. ஸோ இதில் GSLV, BSLV, ASLV, SLV இது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எல்லாமே ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த SLV, அதுக்கு அடுத்தது வந்தது தான் ASLV, அதுக்கு அடுத்தது வந்தது BSLV அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா GSLV. இதில் எல்லாத்துலேயுமே 3 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜ், 5 ஸ்டேஜ்னு இருக்கு. அதெல்லாம் தனியாக நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். எந்த வகையான செயற்கைக்கோள்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய விண்மீன் கூட்டத்தை இஸ்ரோ கொண்டுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள்கள். வானிலை முன்னறிவிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கு முதன்மையாக பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. விடை ஆப்ஷன் பி INSAT, அதாவது INSAT. SLV-3 பயன்படுத்தி இந்தியா தனது முதல் வெற்றிகரமான செயற்கைக்கோள் ஏவுதலை எந்த ஆண்டில் நடத்தியது? விடை ஆப்ஷன் சி 1980. 1990களில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏவுகணை வாகனம் எது இஸ்ரோவின் வேலை குதிரையாக மாறியது? விடை ஆப்ஷன் சி BSLV, அதாவது PSLV. இதில் GSLV, ASLV, SLVன்னு இருக்கு. இது எல்லாமே லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் தான். இந்தியாவில் நேரடியாக வீட்டுக்கு, அதாவது DTH ஒளிபரப்பு சேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் செயற்கைக்கோள் தொடர் எதுன்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி GSAT. அதாவது அந்த செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா GSAT-30
கம்யூனிகேஷன் சேட்டிலைட். இஸ்ரோ எந்த ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு தனது முதல் பயணத்தை அனுப்பியது? விடை ஆப்ஷன் சி 2013. இஸ்ரோவின் முழு வடிவம் என்ன? விடை ஆப்ஷன் பி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ ஏவப்பட்ட செயற்கைக்கோளின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி ஆதித்யா L1. இதுல மங்கள்யான் மார்ஸுக்கு அனுப்புனது அண்ட் சந்திராயன் பார்த்தீங்கன்னா 3க்கு அனுப்புனது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப எந்த இஸ்ரோ திட்டமிடப்பட்டுள்ளது? விடை ஆப்ஷன் சி ககன்யான். மிஷன் சந்திராயன் 3 எப்போது ஏவப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ ஜூலை 14, 2023. கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் சந்திராயன் 3 அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.